அடுத்த வருஷம் போப்பாண்டவர் இங்க வராரு. அதை காரணமா வச்சு சாந்தோம்ல இருந்து 800 வரைக்கும் இருக்கிற குப்பத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு பெரிய தொழில் தொடங்குறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கு அரசாங்கம். இப்ப கடல் சீற்றம் வந்தா கஷ்டப்படுறோம்ல, அதனால ரோடுக்கு அந்த பக்கத்துல இன்னொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளவு நாள் உங்க கூட நிக்கிறது நீங்க எனக்கு செஞ்ச நல்லதுக்காக, ஊருக்கு பண்ண போற துரோகத்துக்கு இல்லை. கல்லோரத்துல இருந்து நம்மளை கிளப்பிட்டாங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு கேளு. ஹார்பர்ல இருந்து வந்துட்டு போறதுக்கு 100 அடி ரோடு போட்டு தருவோம். மீனவர்களுக்கு ஐஸ் ஃபேக்டரி கட்டி தருவோம். இதெல்லாம் வெளியூர்காரனுக்கு தானே கொடுக்க போறீங்க? நோ 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 நோ, இதெல்லாம் டெண்டர் விட்டு டெண்டர் எனக்கு தெரியும்பா. ஏழை கேட்கலாண்ட துட்டம் கேக்குது. துட்டு வச்சிருக்க வெளியூர்காரன் ஏழை எடுத்துருவான். அவனுக்கு கல்லும் தெரியாது மரமும் தெரியாது. நாளைக்கு நாங்க தொழிற்சி கடலோரம் போனா எங்களை பார்த்து பயமாகுதுன்னுவான். நாங்க கருவாடு காய வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால இங்க வாய முடியலன்னுவான். நீங்க போலீஸை விட்டு எங்க லட்சம் தோத்துவீங்க. நோ முத்துனா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? ஒரு 3 சீட்டு வேலைலாம் என்னாண்ட வச்சுக்காத.